காலை வந்தனங்கள். இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் கண்டி தேவசபை தமிழ் ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டும் இன்றைய நாளில் நாங்கள் எபிசியர் புத்தகத்தை நோக்கி மீண்டும் நாங்கள் பயணம் செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எபிசியர் புத்தகத்தில் ஒரு பயணம் வந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நோக்கம் அதை எப்படியாவது இறுதிக்கு கொண்டு செல்வது. அதனால் நான் இன்னும் கைவிடலை எபிசியர் புத்தகத்தை. ரைட், 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக இன்று 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி 32, 33ஆம் வசனங்கள் வரைக்கும் நாங்கள் செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த புத்தகத்தில், எபிசியர் புத்தகத்தில் முதல் 3 அதிகாரங்களும் நாங்கள் யார், இயேசுவுக்கு நாங்கள் யார் என்பதை பவுலடியார் எங்களுக்கு நினைவூட்டுகிறார். எங்களுடைய அடையாளம் என்ன என்பதை பவுலடியார் நினைவூட்டுகிறார். எப்படி நாங்கள் ரட்சிப்புக்குள் வந்தோம் என்பதை பவுலடியார் எங்களுக்கு நினைவூட்டுகிறார். பவுலடியார் சொல்லுகிற முக்கியமான காரணம், அவர் ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தமே நாங்கள் ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறோம். இயேசுவின் கிருபையின் நிமித்தமே நாங்கள் ரட்சிப்புக்குள் வந்திருக்கிறோம். அது எங்கள் செயலினால் கிடைக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல. நாங்கள் அதை எங்களுடைய செயலினால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரின் கிருபையின் நிமித்தம், அவரின் அன்பின் நிமித்தம் அவர் எங்களை அவருடைய குடும்பத்துக்கு எடுத்து எங்களை பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவர் இன்று எங்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கை அவர் தந்திருப்பது அவருடைய கிருபை, எங்களுடைய செயல் அல்ல என்பதை தான் முதல் 3 அதிகாரத்திலும் அவர் மிக தெளிவாக அதை பேசி, அதற்கு பின்பதாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குறித்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு விடயங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். வித்தியாசமான காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 33 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு காணக்கூடிய விஷயம் என்னவென்றால், திருமணத்தை குறித்து மிகவும் தெளிவாக பேசப்பட்ட ஒரு பகுதி. முழு பைபிளையும் எடுத்து பார்த்தா, எங்களை ஆண்டோட வார்த்தையை எடுத்து பார்த்தா, ஆண்டோட வார்த்தையில் திருமணத்தை குறித்து பேசப்பட்ட மிக தெளிவான பகுதி இந்த பகுதி என்று கூற முடியும். ரைட், இந்த பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, இந்த பகுதி மிகவும் பிரசித்தமான ஒரு பகுதி. பைபிளில் எல்லோரும் வாசிக்கிற ஒரு பகுதி, பேசப்படுகிற பகுதி, திருமணங்களில் வாசிக்கப்படுகிற பகுதி. இது எல்லாருக்குமே கேட்டிருக்கீங்க இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிறது. ரைட், இது புதிய பகுதி அல்ல. அதே மாதிரி இது ஃபேமஸ் என்று சொல்லலாம். ஆனால் ஃபேமஸ் மட்டும் இல்லை, இது ஒரு ரிச், அதாவது இதில் பல சத்தியங்கள் இதுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. ரைட், உண்மையாகவே ஒரு நேரத்தில் இந்த முழு பகுதிக்கும் ஒரு அரை மணித்தியால சேர்மனில் இது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, இதில் இருக்கிற சத்தியங்கள் அவ்வளோத்தையும். ஸோ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா, நான் இது உள்ள ஆழமாய் போய் எனக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. நான் மேலால் ஒரு நாட்டுக்கு மேலால் ஒரு பிளேன் பறந்து போகிறது போல் நாங்கள் சும்மா மேலால் போகிறோம், அவ்வளோதான். ஆழத்துக்கு போய் எங்களுக்கு இதில் எடுத்து விஷயங்களை கற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் மேலால் பார்க்க போகிறோம். திருமணத்தை குறித்து பவுலடியார் சொன்ன காரியங்கள் என்னென்னு. இப்போ இதில் இருக்கிற திருமணம் முடிச்சவங்க உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட், பரவாயில்ல, அது எனக்கு பரவாயில்ல, நாங்கள் திருமணத்தை குறித்து பார்க்கலாம். திருமணம் முடிக்காதவங்க நீங்கள் யோசிக்கலாம், பாஸ்டர் நாங்கள் எங்களுக்கு இது என்னதுக்கு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் திருமணத்தை குறித்து பேசிய காரியங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். திருமணத்துக்கு செல்வதற்கு முன்பதாக கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள், நீங்கள் திருமணம் முடிச்சு கனகாலமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் இப்போ திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டா நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் என்ன மாதிரி ஆண்டோட வார்த்தை திருமணத்தை குறித்து பேசுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதனால் இன்று இது கட்டாயமாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு பகுதி. ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். நாங்கள் இந்த நேரத்தில் விசேஷமாக முதலில் ஆண்டவர் வார்த்தையை வாசிப்போம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே.
கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். நாங்கள் ஜெபிப்போம். அப்படி ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் மீண்டும் ஆண்டவரே உங்கள் மத்தியில் நாங்கள் வருகிறோம். பிதாவே, எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை தெளிவாக விளங்கிக் கொள்ள பரிசுத்த ஆவியின் ஊடாக செயல்பட்டு எங்கள் இருதயங்களுக்கு பேசும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஒரே நோக்கம், நாங்கள் ஆண்டவரே எங்கள் முகங்களை கண்ணாடியில் பார்ப்பதற்கான நோக்கம், முகத்தில் ஆண்டவரே ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை சரி செய்து எங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வது போல உமது வார்த்தையை கண்ணாடியினால் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்கள் இருதயங்களில் இருக்கிற ஆண்டவரே மாற்றவடைய காரியங்களை எங்களுக்கு காண்பித்து அந்த மாற்றங்களை கொண்டு வரும்படி நாங்கள் உங்களிடம் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை இயேசுவை போல் மாற்றுகிற இந்த பயணத்தில் இன்றைய நாளிலும் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வரும்படி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாம் எல்லோருமே உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் கேட்பது இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஞாயிறு பாடசாலையில் சண்டே ஸ்கூல் லெசன்ல ஒரு 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 டீச்சர் ஒரு நாள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படைத்தார், விசேஷமாக அந்த உலகத்தை படைக்கிற பொழுது மனிதரை எப்படி படைத்தார் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு சின்ன குழந்தை இந்த மனிதர்களை படைத்ததை பற்றி சொல்லுகிற பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டு, என்னன்னு இப்படி ஆண்டவர் படைச்சார் அவர் கேட்டுக்கொண்டிருக்குள்ள அந்த டீச்சர் வடிவா விளங்கப்படுத்தி கொடுக்கிறார். ஆதாமின் விலா எலும்பில் இருந்து தான் ஆண்டவர் விலா எலும்பு ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் என்று அதை விளங்கப்படுத்தி நல்ல அழகாக விளங்கப்படுத்தின பின்பதாக இந்த சிறு பையன் வீட்டை சென்று அந்த கிழமை ஒரு நாள் அவன் வந்து அம்மா வந்து இருந்தா போல மகனை தேடைக்குள்ள மகன் நிலத்தில் விழுந்து இப்படி சைடை பிடிச்சு கொண்டு நோவுதுன்னு அழுது கொண்டு இருக்கிறான். அப்போ அம்மா ஓடி வந்து, மகனே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கக்குள்ள உடனே அவர் வந்து பிடிச்சு, எனக்கு ஒரு மனைவி வரப்போறது போல உணர்றேன் அம்மா என்று சொன்னார். ரைட், ஓகே. திருமணம் என்பது ஆண்டவர் ஒரு ஆணை படைத்து ஆணின் விலா எலும்பிலிருந்து, அதாவது ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ரைட். அப்பொழுது முதலாவது விஷயம் இதில் நாங்கள் காண்ற விஷயம் என்னவென்றால், நான் இதை இந்த சேமனுக்கு போகிறதுக்கு முதல் உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் எல்லோருக்குமே ஒரு ஆண் என்ற விதத்தில் ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கிறது. ரைட். திருமணம் எங்களை பூர்த்தி செய்கிற ஒரு விடயம். மிக அழகான விதத்தில் ஆண்டவர் இதை படைத்திருக்கிறார். அதாவது இன்னொரு அர்த்தத்தை சொல்றேன்டா, நாங்கள் ஒரு நாள் முழுமையாக முடியாது திருமணம் ஆகும் வரை. ஒரு பெண் கூட அந்த பெண்ணுக்கு அந்த வந்த இடத்தை போய் நான் சேர வேண்டும், நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்தை போய் நான் சேர வேண்டும். ஒரு ஆணுக்கு என்னிலிருந்து வெளியில போனது என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற இந்த தேவை. நீங்க பாருங்க, திருமணம் முடிக்கக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் அந்த ஆல்டருக்கு வரைக்குள்ள அவங்க வந்து எந்த இடத்துல இருப்பாங்க, ஒருத்தர் பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க. எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல வந்து திரும்பி நிற்கிறாங்க. ரைட். இதுதான் திருமணத்தின் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் இது இவ்வாறு தான் திருமணத்தை படைத்தார். இது வந்து ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே திருமணத்தையும் படைத்தார். ஆரம்பத்திலே இது செய்யப்பட்ட ஒரு விடயம். இது ஆண்டவருடைய இரண்டாவது சிந்தனை. எல்லாத்தையும் படைச்ச பிறகு ஏதோ ஒன்று விட்டுட்டனே, என்னத்தை விட்டுட்டேன், திருமணத்தை பற்றி நான் மறந்துட்டேன், இப்ப நான் திருமணத்தை படைப்போம் என்று படைக்கல. இது அவருடைய பிரதான திட்டம், இது அவருடைய சித்தம். இது முதல் நாள் இருந்து ஆண்டவருடைய திட்டமா இருந்தது. அதாவது விசேஷமா அவர் சொல்லுகிறார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. ரைட். அப்ப திருமணம் என்று வரைக்குள்ள ஆண்டவருடைய பிரதான திட்டமே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்றுதான் அவன் மனுஷியை படைக்கிறார். அப்ப ஆண்டவருடைய திட்டம், ஒரு சித்தம் திருமணத்துக்குள் காணப்படுகிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். திருமணம் என்றால் என்ன? ரைட். முதலாவது. இரண்டாவது, திருமணம் எங்களுக்கு என்ன செய்கிறது? மூன்றாவது, எங்களுக்கு திருமணத்தில்
திருமணத்தை கொண்டு செல்வதற்கு என்ன தேவை? திருமணம் என்றால் என்ன? திருமணம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? திருமணத்தை முன்னோக்க கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு என்ன தேவை? திருமணம் என்றால் என்ன? ரைட். 31வது வசனத்தை பாருங்க. ஒரு மனிதன் தனது தந்தையும் தாயையும் விட்டு விலகி, அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரைட். அதே வசனம் உங்களுக்கு நினைவிருக்கும். 2 கிழமைக்கு முன்பதாக ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த பாஸ்டர் அந்த வசனத்தை எடுத்து அவர் போதித்தார். அவர் சொன்னார், இதை குறித்து இயேசுவும் பேசியிருக்கிறார், இதை குறித்து பவுலும் பேசியிருக்கிறார் என்று. இன்றைக்கு நான் அவர் பவுல் பேசியதை தான் நான் உங்களிடம் பேசுகிறேன். ஒரு மனிதன் தனது தந்தையும் தாயையும் விட்டு விலகி மனைவியோடு சேர்ந்து கொள்கிறான், இருவரும் ஒருவராகி விடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். அதாவது திருமணம் என்றால் இருவர் ஒருவராக மாறுதல். ரைட். கேள்வி வந்து, இருவர் ஒருவராக மாறுறா யாரா மாற போறாங்க? கணவர் சொல்ல போறாரா நீ என்ன மாதிரி மாறணும் என்று? மனைவி சொல்ல போறாவா நீ என்ன மாதிரி மாறணும்? ஒருவரா மாறுறா யாரை போய் மாற போறாங்கன்ற கேள்வி இருக்கிறது. இதில் சொல்லப்படுகிற இந்த ஒருவராக மாறுதல் என்றதின் அர்த்தம், அதாவது பழைய ஏற்பாட்டில் இதன் அர்த்தம் என்னவென்றா கவனன்ட் என்றா ஒரு ஒப்பந்தம். ஒரு ஒப்பந்தம். இது ஒரு ஒப்பந்தத்தை குறித்து இதில் பேசப்படுகிறது. ஒரு உடன்படிக்கையை பற்றி பேசப்படுகிறது. ரைட். இந்த உடன்படிக்கை மிகவும் ஆழமான உடன்படிக்கை. இது வந்து பிரத்யோகமாக ஒரு ஒரு நிலையான ஒரு 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 பிணைப்பு, ஒரு அர்ப்பணிப்பை பற்றி இதில் பேசப்படுகிறது. ரைட். அப்ப திருமணத்தின் சாரம் என்னன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன். திருமணத்தின் சாரம் இதுதான். திருமணத்தின் சாரம் வந்து இன்றைக்கு என்னுடைய அன்பை மற்ற நபருக்கு சொல்வது மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் அந்த நபரை தொடர்ந்து நான் அன்பு செலுத்துவேன் என்ற பொருத்தனை. திரும்பியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். திருமணம் என்று சொல்லுவது இன்று நான் அந்த நபருக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுவது மட்டும் அல்ல, எதிர்காலத்திலும் நான் அந்த நபரை அன்பு செலுத்துவேன் என்ற உடன்படிக்கை, ஒரு ஆழமான உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுதல். ரைட். இது முக்கியம். இது எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ரைட். ரைட். ஏனென்றா இன்றைக்கு நான் ஒரு நபருக்கு அன்பு செலுத்தும் பொழுது முதலாவது நீங்க நினைச்சு பாருங்க, இல்லை எத்தனை பேர் கல்யாணம் கட்டி எத்தனை 10 வருஷத்துக்கு மேல, 20 வருஷத்துக்கு மேல, 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறீங்க. ரைட். முதலாவது நாள் உங்களோட மனைவி கணவனை கண்டது நினைவு இருக்கா? எப்படிப்பட்ட உணர்வு? எப்படிப்பட்ட உணர்வு இருந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் நேரம் தாரேன் உங்களுக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு. ரைட். எப்படி உணர்ந்தீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த நபரை பெற்றுக்கொள்றதுக்கு? ஆண்கள் கஷ்டமா இருந்துச்சா இல்லாட்டி லேசா பெற்றுக்கிட்டீங்களா? எந்த கதையாண்டா மிக கஷ்டமான கதை, உங்களோட கதை எப்படி கதைன்னு எனக்கு தெரியாது. லேசா எங்களுக்கு இது அதாவது ஒரு நபரை அந்த நபர் எனக்கு விரும்புகிறார் என்று தெரிஞ்சோன்னு உங்களுக்கு அந்த உணர்வு என்ன? இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன விரும்புகிறாரா என்ற உணர்வு. ரைட். அப்ப முதலாவது நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது திருமணத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு அந்த அந்த அப்படி ஆரம்பித்தது. ஆனா இன்றைக்கும் அதே உணர்வு இருக்குதா? எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? 15 வருஷம் தான் நான் திருமணம் முடிச்சு, அந்த உணர்வு எனக்கு இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன். 15 வருஷம் தான், கனகாலம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு அன்றைக்கு இருந்த உணர்வு எனக்கு இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு பார்த்தோன்னே இருந்த உணர்வு, அன்றைக்கு இருந்தோன்னே எனக்கு நீ இல்லாமல் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இருந்து கதைக்கோணும், இவ்வளவு நேரம் கதைக்கோணும். உண்மைதான், அன்றைக்கு அதை விட ஒரு பிணைப்பு, ஒரு உறவு இருக்குது. ஆனால் அந்த உணர்வு ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த உணர்வு இல்லை. அந்த முதல்ல எனக்கு ஏற்பட்ட அந்த அப்படிப்பட்ட உணர்வு, அது காலம் செல்ல செல்ல அந்த உணர்வு மாறலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். திருமணம் என்று சொல்வது இன்று நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, நான் என் வாழ்க்கை பூராகவும் நான் உனக்கு அன்பு செலுத்துவேன் என்ற அர்ப்பணிப்பு தேவை. ஏனென்றால் உணர்வுகள் மாறலாம், ஆனால் உடன்படிக்கை மாற முடியாது. பிடிச்சுக்கொள்ளுங்க. உணர்வுகள் மாறலாம், உடன்படிக்கை மாற முடியாது. ரைட். அதான் முக்கியம். திருமணத்தில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை இதை நாங்கள் பிடிச்சுக்கொள்ள வேண்டாம். எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் உணர்வுகள் மாறணும்னு சில வேளை நாங்கள் நினைக்கிறோம், இந்த நபர் நான் பிள்ளையான நபரை கல்யாணம் கட்டிட்டேன், நான் பிள்ளையான நபரை கல்யாணம் கட்டிட்டேன் என்று எங்களுக்கு சிந்தனை வரலாம்.
ஆனால் உடன்படிக்கை ஒரு நாள் மாற முடியாது என்றதை நான் விளங்கி கொண்டால் நான் காணப்போகிற வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் திருமணம் என்று சொல்லுவது இன்று என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் நான் உனக்கு அன்பு செலுத்துவேன் என்ற பொருத்தனை, அந்த உடன்படிக்கை. ரைட்? covenant is more important than chemistry. எனக்கு தமிழில் சொல்ல தெரியாது. ரைட்? உடன்படிக்கை முக்கியமாக இருக்கிறது. கெமிஸ்ட்ரின்னா உங்களுக்கு தெரியும் தானே என்னண்டு? கெமிஸ்ட்ரின்னு சொன்னா இன்னொரு நபரோட கதைக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த நபரோட எனக்கு ஒரு நாங்கள் ஒத்து போகிற தன்மை எங்களுக்குள்ள இருக்குது, நாங்கள் ஒத்து போகிறோம். ரைட்? ஆரம்பிக்கிறது அப்படித்தான். எங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஒத்து போகிறது இருக்குது. அதுதான் ஆரம்பம். அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்றது அதுதான். ரைட்? இன்னைக்கு வாலிபர்கள் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரின்னு நல்லா தெரியும். ரைட்? பட் ஐ வாண்ட் யூ டு நோ, யங் பீப்புள், வாலிபர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? covenant is more important than chemistry. அந்த உணர்வு, அந்த ஒத்து போகுதல், அது ஒரு ஆரம்பத்துக்கு நல்ல, அதுல பிழை இல்லை, நான் அது வேணான்னு உங்களுக்கு சொல்லல. ஆனா அது எந்த நாளும் இருக்க போறது இல்லை. chemistries can change but covenant cannot be changed. ரைட்? உங்களுடைய உணர்வு, அந்த ஒத்து போகிற தன்மை காலம் செல்ல செல்ல மாறலாம். உண்மையான நபரை காணும் பொழுது அது மாறி போய்விடும். ஆனால் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாற முடியாது. இது எங்களுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை. திருமணத்தை பற்றி ஆண்டோட வாசத்தில் கொள்ளப்பட்டிருக்கிற காரியங்களை எடுத்து பார்த்தா. ரைட்? நான் நேற்று ராத்திரி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்குள்ள பார்த்தேன். திருமணங்கள் உடைவதற்கான முக்கிய காரணம் என்னென்று இலங்கையில் 2 காரணங்கள் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். முதலாவது காரணம் தான் interference from the extended family. The first reason. முதலாவது காரணம், திருமணங்கள் உடைவதற்கான முதலாவது காரணம், அந்த திருமணம் முடித்த ஜோடியின் தாய் தந்தைகளின் கையீடு. குறுக்கீடு. சரி, அவங்க அந்த திருமணத்தை அவங்க 2 பேரையும் விடாம தாங்க சொல்றாங்க, நீங்க என்னென்ன திருமணத்தை கொண்டு போகணும். ரைட்? அவங்களுக்கு தீர்மானம் எடுக்க இயலாது. என்ன செஞ்சாலும் அம்மா அப்பா இல்லாம தீர்மானம் எடுக்க முடியாது. எல்லாமே யாராவது செய்யணும். திருமணம் முடிச்ச பின்பது தனியாகவும் அவங்களுக்கு போய் வாழ முடியாது. அம்மா அப்பா சொல்றாங்க, நீங்க தனியா வாழ முடியாது, நீங்க எங்களோட தான் இருக்கணும். ரைட்? பாருங்க, ஆண்டோட வார்த்தையில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை நீங்க பிடிச்சு கொள்ளணும். இதுல பாருங்க, 24ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கா, ஒரு மனிதன் தனது தந்தையும் தாயையும் விட்டு விலகி, the leave and cleave இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது முதல்ல நாங்கள் எங்களுடைய உலகத்தில் இதுவரைக்கும் எங்களுக்கு இருந்த மிக முக்கியமான உறவு என்னுடைய தாய் தகப்பன். ஒரு பிள்ளை வளருகிற பொழுது அந்த பிள்ளைக்கு இருக்கிற மிக முக்கியமான உறவு தன்னுடைய தாயும் தகப்பனும். ஆனால் திருமணம் முடிக்கிற நாள் there is a change, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது அந்த மிகவும் முக்கியமான உறவு, தாய்க்கு தகப்பனுக்கு கொடுத்த மிக முக்கியமான உறவு, அந்த நாள் முதல், திருமண ஒப்பந்த நாள் முதல் தன்னுடைய கணவன் மனைவிக்கு அந்த முதலிடத்தை கொடுக்கணும். கேட்டுக்கொள்ளுங்க, நான் சொல்றேன். நல்லா என்கிற கலாச்சாரத்தை எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் சொல்றது ஆண்டவருடைய கொள்கை. ரைட்? நீங்க திருமணம் முடிக்கிற நாள் இருந்து உங்களுடைய உறவில் மிக முக்கியமான நபர் நீங்கள் திருமணம் முடிக்கிற நபர். கட்டிச்சாது எல்லாருக்கும் உங்களோட தாய் தந்தையின் உறவு அதுக்கு அடுத்த மட்டத்துக்கு வர வேணும் கட்டாயம். யோசிக்கிறீங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இதுதான் ஆண்டவருடைய திட்டம், இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஒரு மனிதன் தன்னுடைய தாயையும் தந்தையும் விட்டு விலகி, தெளிவா பேசப்பட்டிருக்குது ஆண்டவர் வார்த்தையில, விட்டு விலகி மனைவியோடு சேர்ந்து கொள்ளுகிறான். ரைட்? இருவரும் ஒருவராகிறார்கள். இந்த மாற்றம் இன்றைக்கு நடைபெறாத காரணத்தினால் தான் மிக அதிகமான விதத்தில் எங்கள் திருமணங்களில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் கண்டியில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஒரு வேறு சமயத்தை சேர்ந்தவர். என்னோட கதைத்து கொண்டிருக்கும் பொழுது திருமணத்தில் பெரிய பிரச்சனை, டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சு. கேட்டக்குள்ளே அவர் சொன்னார், நான் பாஸ்டர் இப்போ எனக்கு வேறொரு உறவு இருக்குது, அது அடுத்த 2வது முக்கியமான காரணம் என் திருமணங்கள் உடைகிறது என்று. ரைட்? திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு வெளியில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது. அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு இன்னொரு உறவு இருக்குது, எனக்கு நான் பேசிட்டு போகிறேன், காய்ச்சிட்டு போகிறேன், எல்லாம் தெரியும், என் அம்மா அப்பாவுக்கும் தெரியும் எனக்கு இந்த உறவு இருக்குண்டு.
அவங்களும் சொல்கிறாங்க இந்த மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவள் கல்யாணம் கட்டு. என் தாய் எனக்கு மிக அழுத்தத்தை போடுறா, டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் கட்ட சொல்லி. ரைட். ஆனால் எனக்குள்ள இது சரியா பிள்ளையாண்டு இன்னுமே எனக்கு தெரியுது இல்லை, இது எனக்கு பிள்ளையாண்டு விளங்குது பாஸ்டர். இது ஆண்டவரை தெரிஞ்ச ஒரு நபர் அல்ல. இந்த கீழே இருக்கிற ரூமில் என்னோட பேசிட்டு இருக்கிறார். ஆனால் வீட்டில் இருக்கிற அழுத்தத்தின் நிமித்தம் இதை நான் செய்ய வேண்டிய இடத்துக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். என்ன செய்யறது? நான் சொல்ற விஷயத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு சபை என்ற விதத்தில் திருமணங்கள் எங்கட சபைக்குள்ளேயும் இவ்வாறு இருக்க முடியாது. இன்னுமே தாய் தந்தை அந்த திருமணத்தில் அவங்க என்ன மாதிரி வாழணும் என்று அவங்களுக்கு அழுத்தத்தை போட முடியாது. திருமணம் முடித்த நபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய திருமணம் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் திருமணத்துக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது இதை பற்றி நாங்கள் பேசுவோம். திருமணம் முடிக்க முதல்ல நாங்கள் ஆலோசனை கொடுக்கக்குள்ள சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் திருமணம் முடித்த பிறகு எங்கே வாழ போகிறீங்க? தனியாக வாழ போகிறீங்களா, இல்லாட்டி வீட்டில் இருக்க போகிறீங்க? வீட்டில் இருக்கிறது விட தனியாக போக முடியுமாண்டா போங்க. வீடு ஒன்று எடுங்க, குறைய அது ஒரு காம்பரை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இவ்வளவுதான் அவ்வளோதான் உங்களுக்கு கட்ட முடியுமாண்டா கட்டக்கூடிய அளவுக்கு கட்டி ஒரு சின்ன வீடு இருந்தாலும் பரவாயில்ல, போய் தனியாக வாழுங்க. ஆலோசனைகள் நாங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்று, இது ஆண்டவருடைய வார்த்தை. எங்களுக்கு தெரியும் அதை செய்யாவிட்டால் அதில் பிரதிபலிப்பு என்னென்று எங்களுக்கு தெரியும். எவ்வாறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறான்னு எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இது எங்களுக்கு இது முதலாவது தடவை நாங்கள் சொல்கிற விஷயம் இல்லை, நாங்கள் கண்டிருக்கிறோம் அதில் இருக்கிற பிரச்சனைகளை. அப்போ முதலாவது அது ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்காமல் செயல்படுகிற பொழுது அது திருமணத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வந்து திருமணங்கள் பிரிப்பதற்கான முக்கியமான காரணமாய் இன்று மாறி இருக்கிறது. அடுத்த காரணம் திருமணம் என்று உடைப்பதற்கான காரணங்கள் தான் திருமணத்தை விட்டு வெளியே ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுதல். இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் தானே, எங்களோட கலாச்சாரத்தில் கெமிஸ்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கவனன்ட். அதாவது ஒத்துப்போதல். ஒரு நபர் என்னோட கனெக்ட் பண்ணுறது எனக்கு முக்கியமாக இருக்குது எனக்கு நான் செய்த உடன்படிக்கையை விட. திருமணம் முடித்த என்பதாக 10 வருஷத்துக்கு பிறகு திருமணத்தில் ஒரே மாதிரி ஒரே நபர் தான், அதில் மாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் அதே நபரோடு நாங்கள் வாழ வேணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு என்னது பேஷன் இருக்காது, பெரிய சந்தோஷம், ஆசை. இப்போ இந்த புது நபர், அந்த புதுமை எல்லாம் போய்விட்டது. ரைட். அப்போ என்ன செய்கிறோம்டா, எங்கட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கொள்றதுக்காக இப்போ சரி இவர் இப்போ பழைய நபர், அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு தேவையில்லை, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற புதிய நபரோடு நான் தொடர்ந்து கொள்வோம். இவர் என்னோட கதைக்கிறார் இல்லை திருமணத்தில், இவர் எனக்கு நேரம் கொடுக்கிறார் இல்லை, இவர் என்னுடைய உணர்வுகளின் தேவையை சந்திக்கிறார் இல்லை, அதனால் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் இன்னொரு ஆள் வந்துடுவாங்க எங்களோட வாழ்க்கைக்குள்ளே. எங்கேயாவது இருந்து ஆஃபீஸில் இருந்து வரலாம், எங்கேயாவது வரலாம், இல்லாட்டி பழைய கண்டெக்ட் ஒன்று இருந்தால் போல் கால் ஒன்று வரலாம், மிஸ் கால், பிள்ளையா கால் பண்ண ஒரு காலாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஏதாவது வந்துடலாம். வந்த உடனே அடே நம்மட ஆளை விட இவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறார், நம்மட ஆள் விட இவர் எனக்கு நேரம் கொடுக்கிறார், நம்மட ஆள் விட எனக்கு இவர் நான் சொல்ற பிரச்சனையை கேட்டுட்டு இருக்கிறார். இதுதான் ஆரம்பம், இதான் ஆரம்பம். அதாவது நான் கெமிஸ்ட்ரியை தேடி போய் கொண்டிருந்தா, திருமணத்துக்கு பின்பதாக எனக்கு முக்கியம் கெமிஸ்ட்ரி தான், ஒத்துப்போதல் தான் எனக்கு முக்கியம், கவனன்ட்டை விட எனக்கு உடன்படிக்கையை விட முக்கியம் இதுதான் என்று சொன்னண்டா, அதை தேடிட்டு போனண்டா அது கட்டாயம் உறவுகளை உடைக்கிற விஷயமாய் போய்விடும். எல்லா உறவுகளும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எல்லா பாலியல் உறவும் ஆரம்பிப்பது, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட பாலியல் உறவு ஆரம்பிப்பது பாலியல் உறவு தேவையான காரணத்தினால் அல்ல. முக்கியமான காரணம் என்னவென்றால் எங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியை நிரப்பிக்கொள்வது. அந்த தனிமை இன்னுமே இருக்குது, தனிமை நிரப்பப்படலை. அந்த தனிமையை நிரப்பிக்கொள்வதற்கு யாராவது என்னோடு பேசணும், நேரம் செலவழிக்கணும் என்ற காரணத்தால் தான் மிக முக்கியமாக இன்று திருமணங்கள்ல இருந்து வெளியே இன்னொரு நபரை தேடுறதுக்கான காரணம். அதுதான் கடைசியாக போய் பாலியல் உறவில் முடிஞ்சு திருமணங்கள் உடைவதற்கான காரணமாய் வந்திருக்கிறது. அதான் இந்த இலங்கையில் இருக்கிற மிக முக்கிய 2 காரணங்கள் திருமணம் உடைவதற்கு, இந்த 2 காரணம். அதனால் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு மிக தெளிவாக பேசுகிறதற்கு எதிரான காரியத்தை தான் அது சொல்லுகிறது. அதாவது நான் உங்களுக்கு சொன்னது போல திருமணம் என்று சொல்லுவது இப்பொழுது எனது அன்பை நான் சொல்வது மாத்திரமல்ல,
எதிர்காலத்தின் அன்புக்கான ஒரு உடன்படிக்கை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ரைட்? அதுதான் திருமணம். இரண்டாவது கேள்வி, what is marriage does? திருமணம் என்ன செய்கிறது? திருமணம் 2 காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது தான் திருமணம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ரைட்? பாருங்க, இதில் 25ஆம் வசனத்தில் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு சொல்லலாம், வாசிக்கலாம். கணவர்களே, கிறிஸ்து திருச்சபையை அன்பு கூர்ந்து அதற்காக தன்னை கொடுத்தது போலவே நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பாயிருங்கள். கிறிஸ்து வார்த்தையின் மூலம் தண்ணீரினால் திருச்சபையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் படியும் திருச்சபை எவ்வித மாசும் மறுவும் வேறு எவ்வித குறைபாடும் அற்றதாகவும் அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். அப்ப திருமணத்தின் ஒரு மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய நோக்கம் ஒருவரை ஒருவர் பரிசுத்தப்படுத்தல். கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முதல்ல இந்த காரணத்தை? திருமணம் ஒருவரை ஒருவர் பரிசுத்தப்படுவதற்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட மிக நெருக்கமான உறவாக இருக்கிறது. ரைட்? எங்களோட வாழ்க்கையில் எங்களை மாற்றக்கூடிய மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபர் ஆண்டவருக்கு அடுத்ததா எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபர். அது நல்ல விதமான மாற்றமாக இருக்கலாம் அல்லது தீமையான மாற்றமாக இருக்கலாம். அந்த 2 வித மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? உங்களுடைய கணவன், மனைவி. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மிக நெருக்கமான உறவு உங்களுடைய கணவன், மனைவி தான். அவங்க தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நபர். அது நல்ல விதமான மாற்றமாக இருக்கலாம் அல்லது அது எதிர்மறையான மாற்றமாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களால் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் இந்த திருமணத்தை உருவாக்கினதுக்கு காரணம் என்னவென்றால், ஆவிக்குரிய விதத்தில் அழகற்றவளாய் இருக்கிற எங்களை ஆவிக்குரிய அழகானவர்களாய் மாற்றுவதற்காகவே திருமணத்தை ஆண்டவர், அந்த திருமணத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஆவிக்குரிய அழகற்றவராய் இருக்கிற எங்களை ஆவிக்குரிய அழகானவர்களாய் மாற்றுவதே திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்திய நோக்கமாக இருக்கிறது. அதான் நோக்கம். 25ஆம் வசனத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா 27 வசனம் வரை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. ஆண்டவர் கணவருக்கு சொல்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது அது சுத்திகரிப்பு, அது பரிசுத்தப்படுத்தல், அது ஒருவரை ஒருவர் இயேசுவை போல் மாற்றுகிறதா இருக்கிறது. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் ரட்சிப்பு. முக்கியமாக எங்களை ரட்சிப்பதற்காக, பிதாவுடன் எங்களை ஒன்று சேர்ப்பதற்காக. ரைட்? அது மாத்திரமல்ல, அவரை நாங்கள் நமஸ்கரிக்க வேண்டும், அவர் எங்களுடைய தேவன் என்பதை அவர் காண்பிப்பதற்காக. அவையெல்லாம் உண்மை. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த மிகப்பெரிய காரணம் எங்களை ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, எங்களை அவரை போல் மாற்றுவதற்காக. அதான் அவருடைய நோக்கம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த மிக முக்கியமான நோக்கமே எங்களை அவரை போல் மாற்றுவதற்காக. அந்த அவரை போல் மாற்றுவதற்கான அந்த பயணத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தை எடுக்கிற இடம் தான் திருமணம். திருமணத்தில் ஆண்டவர் எங்களை ஒருவரை ஒருவர் மாற்றுகிறார். ஆனால் இன்று கலாச்சாரம் என்ன சொல்லுது? கலாச்சாரம் என்ன சொல்லுதுண்டா, நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிப்போம், ஆனால் நீ என்னை மாற்ற முடியாது, நான் உன்னை மாற்ற போகிறதும் இல்லை. உனக்கு தேவையான மாதிரி நீ வாழ்ந்துட்டு, எனக்கு தேவையான மாதிரி நான் வாழ்கிறேன். நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சுட்டு எங்களுக்குள்ள நீங்கள் உழைக்கிறது நான் உழைக்கிறது சேர்த்தா எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 2 பேரும் உழைப்பு இருக்கிறபடினால எங்களுக்கு நல்லா வாழ முடியும். எங்களுக்குள்ள இருக்கிற தனிமை எங்களுக்கு இல்லாமக்கலாம், அதுவும் ஓகே. ஆனால் மாற்ற மட்டும் வர வேண்டாம். என்ன அதை உங்களுக்கு செய்ய முடியாது. அதான் எங்களோட கலாச்சாரம் சொல்லுது. ரைட்? 50 வருஷம் நாங்கள் திருமணம் முடிச்சிருந்தாலும் ஒரு மாற்றம் இல்லை. அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதுதான் திருமணம் என்று நாங்கள் காண்கிற திருமணம். ஆனால் ஆண்டோடைய விஷயம் அதற்கு அப்பால் சென்ற திருமணமாக இருக்கிறது. கட்டாயமாக திருமணத்தில் துணை தேவை, கம்பேனியன்ஷிப், துணை இருக்க வேண்டும். அதில் ஒரு காதல் இருக்க, அன்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் அது 2 பேருடைய உழைப்பு, அது உதவி செய்ய போகிறது. எல்லாமே தேவை. இதெல்லாமே ஆண்டவர் ஆரம்பித்த காரணங்கள். ஆனால் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இருவரை ஒன்றாக மாற்றுவதற்கான காரணம் அவர்களை
ஒருவர் ஒருவர் மாற்ற வேண்டும். ஜெம் டம்ளர் என்று இருக்குது. அதாவது மாணிக்க கற்களை என்னது அதை அந்த ஷேப்பை மாற்றுறதுக்கு அதில் இருக்கிற என்ன வடிவத்தை மாற்றுவதற்காக ஒரு டம்ளர் என்ற ஒரு அந்த சரியாங்கட மிக்சர் மெஷின் மாதிரி தான் அது. அதில் 2 கல்லை உள்ளுக்கு போட்டுட்டு அந்த டம்ளரை ஒன் பண்ணண்டா அந்த 2 கல்லை ஒன்று அடிக்கும், அடிச்சுட்டே ஓடிட்டு இருக்கும். ஓடிட்டு இருந்து கன நேரத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா 2 கல்லுலையும் இருக்கிற அதை சிதைத்து அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் இல்லாமாக்கி மிக அழகான மாணிக்க கல்லா மாறிடும். திருமணம் இதுதான் திருமணம். இப்போ உங்களுக்கு விளங்குதான் ஏன் எந்த நேரம் முரண்பாடு, பிரச்சனை, ஒரு ஆளோட சண்டை பிடிக்கிறது எல்லாமே இந்த வடிவமைப்புக்கு ஒரு பகுதியாக இருக்குது. ஆண்டவர் எங்கள் 2 பேரை கொண்டிருக்கிறார், எங்களை நெருக்கமாக்கி ஒரு ஆள் அடித்து ஒரு ஆளோட எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நிமித்தம் ஒரு ஆளை இல்லாமல் ஆக்குறது இல்லை, ஒரு ஆள் அழகுபடுத்துவது, ஒரு ஆள் பரிசுத்தப்படுத்துவது. அதுக்கு 2 பேருமே தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் எங்களுடைய இருதயம் திறந்திருக்க வேண்டும். மற்றவர் என்னை மாற்றுவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும், அது முக்கியம். அன்பினால் உண்மை பேச வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கு, நான் இதை குறித்து பேசினேன் முதலாகவும். அன்பினால் உண்மை பேச வேண்டும். ஒரு ஆளின் குறைபாடை மற்றவர் அன்பினால் காண்பிக்க வேண்டும். அவரை கீழே போடுற மாதிரி பேசக்கூடாது, அவரை இல்லாமல் ஆக்குறது படி பேசக்கூடாது. ஆனால் பேச வேண்டிய தருணம் இருக்கிறது, நேரம் இருக்கிற அந்த சரியான நேரத்தில் அந்த நபரை கட்டி எழுப்புற விதத்தில் குறைபாடுகளை பொறுத்து பேசக்கூடிய ஒரு நிலை எங்களுக்குள் வர வேண்டும் திருமணத்தில். அப்போதான் உண்மையாகவே நாங்கள் ஒருவரை ஒருவர் மாற்றிக்கொண்டு போகிற பயணமாக இருக்கிறது. ரைட், அது திருமணத்தில் இருக்கிற மிக முக்கியமான நோக்கம். ஆண்டவர் அந்த திருமணத்துக்குள்ள வச்சிருக்கிற மிக முக்கியமான நோக்கம். ரைட், ஒவ்வொரு முரண்பாடும் திருமணத்தில் ஆழமாக மற்ற நபரோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். மீண்டும் சொல்லவா, எங்களோட வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு முரண்பாடும், எங்கள் திருமணத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொரு முரண்பாடும் அந்த மற்ற நபரோடு ஆழமாக உறவை இன்னுமே வல்லமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதை நாங்கள் பாவிக்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த முரண்பாடு என்றது எங்களை ஆழத்துக்கு கொண்டு சொல்கிற விஷயம், மேலால் நாங்கள் பேசுகிற விஷயம் இல்லை. இப்போ கிட்டடியில் ஒரு தம்பதிகள் திருமணத்தை குறித்து எங்களுக்கு ஒரு செமினார் செஞ்சாங்க. அந்த செமினாரில் அவங்க சொல்கிறாங்க, தொடர்பாளரில் 3 நிலை இருக்குண்டு. ஒன்று வாயோடு வாய், அதாவது நாங்கள் வெளியில் வாயால் பேசுகிறோம், ஆனால் இருதயத்திலிருந்து வர்றதில்லை, மேலால் பேசுகிற காரியங்கள் அதோட முடிஞ்சுது. அதுதான் முதலாவது நிலை. 2வது நிலை ஹெட் டு ஹெட், தலையிலிருந்து தலை. வாயில் பேசுகிறத கொஞ்சம் யோசித்து அதுக்கு ஒரு பதில் யோசனையோடு வரலாம், அது 2வது நிலை. 3வது நிலை ஹார்ட் டு ஹார்ட், ஒரு இருதயத்திலிருந்து இருதயம். அது மிகவும் ஆழமான விதத்தில் நாங்கள் மற்ற நபரோடு கொடுக்கல் வாங்குகிற நிலை. எங்கள் திருமணத்தில் மிக அதிகமாக நாங்கள் கொடுக்கல் வாங்குறது மவுத் டு மவுத், வாயிலிருந்து வாய், இல்லாட்டி ஹெட் டு ஹெட், தலையிலேருந்து தலை. ஆனால் ஆழமான இடத்துக்கு போய் இருதயத்திலேருந்து இருதயத்துக்கு திருமணத்தில் பேசுகிற சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. அந்த இடத்துல தான் நாங்கள் ஆழமாக மற்ற நபரோடு நாங்கள் சந்திக்கிற இடம், அவர் தன்னுடைய குறைபாடுகளை காண்பிக்கிற இடம். ஒருவர் நாங்கள் அந்த ஆழமான காரியங்களை கண்டும் அவரை அன்பு செலுத்த எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் அதுதான் திருமணத்தில் எங்களை மாற்றுகிற விஷயமாக இருக்கிறது. உங்கள் திருமணம் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறதா? உங்கள் திருமணம் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு உறவுக்கு நாங்கள் செல்ல தேவையாக இருந்தால் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் தேர்ந்து கொள்ள போகிற நபர் எப்படிப்பட்ட நபரை நீங்கள் தேர்ந்து கொள்ள போறீங்கன்றது மிக முக்கியம். நாங்கள் சாதாரணமாக முதல்ல பார்க்குறது ஒரு திருமணத்தில் எல்லாருமே முதலாவது பார்க்குற விஷயம் என்னது? அழகாக இருக்கிறாங்களா? உண்மைதானே? அழகாக இருக்கிறாங்களா, எனக்கு அழகாக இருக்கிறாங்களா அவங்க, அதுதான் முதலாவது நாங்கள் பார்க்குறது. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அழகு ஒரு காலம் செல்ல அந்த அழகுக்கு என்ன நடக்க போகுது? அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க, வயசோட அழகும் இல்லாமல் போகுது. 2 பிள்ளை 3 பிள்ளை வந்த பிறகு அழகு எல்லாம் போயிட்டுது.
அதனால நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு உங்கள் திருமணத்தில் ஆரம்பத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அழியாமல் உருவாக்க போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எது அழியாமல் உருவாக போற முக்கிய காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா? எது திருமணத்தில் எவ்வளவு வயசு போனாலும் அது இன்னுமே அதிகமாகிற காரியம் என்ன? ஒரு நாளும் அழியான காரணம் என்ன? அன்பு. ரைட்? யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா பொய்யாண்டு. The friendship, நட்பு, நண்பத்துவம், நட்பு, அது ஒரு நாளும் அழியாது. எவ்வளவு வயசு போனாலும் நட்பு ஒரு நாளும் குறையாது. நட்பு நாங்கள் ஒரு ஆளோட அதிகம் ஆழமா செல்ல நட்பு வளர்ற காரியம், அழியில காரியம் அல்ல. அழகு இல்லாம போகலாம், நட்பு வளர்ற காரியம். எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம்? The first thing that you should, young people listen to me, வாலிபர்கள் கேட்டுக்கொள்ள நான் சொல்கிறது நல்லா. நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது விஷயம் இந்த நபரோட எனக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி அந்த நபரை எனக்கு அந்த நட்பான உறவில் எனக்கு வளர முடியுமா, வளரக்கூடிய நபரா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். அழகு சில வேளை அந்த நட்பு இருக்கிற நபருக்கு அவ்வளவு அழகு இருக்காது, பரவாயில்ல. ஏன்னா அழகு எப்படியுமே இல்லாமல் போகிற காரியம், நட்பு தான் வளரக்கூடிய காரியம். திருமணம் முடிச்சவங்க உங்களுக்கு விளங்குது நான் என்ன சொல்கிறேன், ரைட்? வாலிபர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மூன்றாவது, நாங்கள் அந்த திருமணத்தை குறித்து பார்க்கல. அதாவது முதல் நான் சொன்ன முதலாவது அது உங்களை மாற்றுது, மற்றது நட்பு தான் முக்கியமான காரியம். மற்றது உங்களுக்கு இருக்கணுமே ஒரு நபர் உங்களை எப்போவுமே உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். உங்களோட திருமண பார்ட்னர் அவரை கௌரவத்தோடு எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கணும். நான் இப்போ கௌரவப்படுத்தப்படுறேன்னு சொல்லக்கூட நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது ஒரு பிழையும் விடாத நபர் அல்ல, நாங்கள் யாருமே பிழை விடாத ஆக்கள் இல்லை, ரைட்? ஆனால் பிழை விட்டாலும் அவர் என்னோட கொடுக்கல் வாங்கல் செய்கிற முறையில் அவர் எனக்கு ஒரு கௌரவப்படுத்த முடியும். எனக்கு அவரை குறித்த ஒரு கௌரவம் இருக்கிறது. அதான் முக்கியம், அதான் முக்கியம். அந்த கௌரவம் கட்டாயம் எங்களுக்கு தேவை இந்த நட்பை இன்னும் வளர்க்கிறதுக்கு. என்னைக்கு அந்த கௌரவம் எங்கட திருமணத்து உறவுல இல்லாம போகுதோ அதற்கு அங்கால நட்பு இல்லை. இப்ப கௌரவம் எங்களுக்கு தேவை, கௌரவப்படுத்தக்கூடிய நபராக இருக்க வேண்டும், பிழை இல்லாத நபர் அல்ல. எவ்வளவு நாங்கள் திறந்து காட்டுறோமோ அவ்வளவு நாங்கள் கௌரவப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும். இது திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமாய் இருக்கிறது. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், திருமணத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 காரியங்கள் ஆண்டவர் செய்ய கொடுத்திருக்கிறார். ஆணுக்கு செய்யறதுக்கு ஒரு பகுதி இருக்கிறது, பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு தான், மனைவிமாரே நீங்கள் உங்கள் கணவர்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். மிக தெளிவாக ஆண்டவர் வசனம் சொல்லுது, மனைவிமாரே நீங்கள் உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படிங்க. நான் சொல்றது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இதை எல்லா மனைவிமார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் சொல்றது இதில் அர்த்தம் என்னவென்றா, நீங்கள் 2 பேரும் பேசி ஒரு தீர்மானம் எடுக்கக்குள்ள நீங்கள் 2 பேரும் கதைச்சு வாரீங்க. ஆனால் கடைசியில் அந்த தீர்மானத்தில் முடிவு 2 பேரும் இன்னுமே ஒரு இடத்துல இல்லை. அதாவது 2 பேரும் சொல்லல, ரைட் நாங்கள் இதை செய்வோம் ஒன்றா செய்வோம் என்ற இடத்துக்கு வர முடியலை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க மனைவிமார்? there is no agreement in the decision. ஒரு உடன்படிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை, 2 பேருக்கும் இடையில ஒரு உடன்பாடு இல்லை. இந்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லாத நேரத்தில் மனைவிமார் நீங்க என்ன செய்வீங்க? பாஸ்டர் மிக இலவு ஒரு 2 கிழமை இல்லை ஒரு மாதம் இருந்தாண்டா அவர் எல்லாம் மறந்துடுவார், அது பிறகு நான் போய் செஞ்சிடுவேன் செய்ய வேண்டியது. அப்படியா? மனைவிமார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, உடன்பாடு இல்லாத நிலையில தீர்மானம் எடுப்பது கணவன். இதுதான் ஆண்டவருடைய கொள்கை, இதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பு, குடும்பங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு இதுதான். அவர் கணவனை தலைவனாக ஆண்டவர் குடும்பத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உடன்பாடு இல்லாத நிலையில் நீங்கள் கணவருக்கு இடத்தை கொடுத்து விட வேண்டும். நீங்கள் இதுக்கு தீர்மானம், அந்த தீர்மானம் சரியா இருந்தாலும் பிழையா இருந்தாலும் அவர் அதுக்கு பொறுப்பெடுக்கணும். என் மனைவி எப்பவும் சொல்லுவா, இந்த தீர்மானத்தை
நான் உடன்பாடு இல்லை, ஆனால் நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். இந்த தீர்மானத்தை எடுத்தால் நீங்கள் பொறுப்பும் எடுக்கணும். கொஞ்சம் பயம் வந்துடும் அப்படி சொன்னோன்னு. ஆனால் முக்கியம் தலைமைத்துவம்ன்றது அதுதான். அதான் குடும்பத்தில் தலைமைத்துவம் என்று சொல்றது. இன்று பல குடும்பங்கள் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன தெரியுமா? கணவர் வந்து உழைச்சிட்டு காசு கொண்டு வந்து கொடுப்பாரு, மனைவிக்கு சொல்லுவார் நீ எல்லா தீர்மானம் எடு. இதாண்டிய திருமணங்கள் எங்களோட கலாச்சாரத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை. மனைவிமார் ஆண்டவர் அதற்காக உருவாக்கவில்லை. அதுக்குத்தான் தலைமைத்துவம் கொடுப்பதற்கு ஒரு தலைவனை ஆண்டவர் திருமணத்தில் வச்சிருக்கிறார். பேச வேண்டும். ஒவ்வொரு தீர்மானங்களும் பேசப்பட்டு கடைசியாய் கணவன் தான் அதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். உடன்படிக்கை இருந்தால் பிரச்சனை இல்லை, உடன்படிக்கை இல்லாத நேரத்தில் கணவன் தீர்மானம் எடுக்க வேண்டும். சில நேரத்தில் எனக்கு இது ஒரு பெரிய ஆக்கினையான விஷயம். ஏனெண்டா எல்லா தீர்மானத்திலையும் வந்து கேட்டுட்டு இருப்பா, என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்ய. நான் சொல்லுவேன், அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு விருப்பமான அதை எடுத்து என்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொல்ல இல்லை, திருமணத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது. நாங்கள் 2 பேரும் பேசுவோம், பேசி தான் நாங்கள் தீர்மானம் எடுக்கணும். ரைட்? முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவருடைய கோட்பாடுகளை நாங்கள் கண்டு கொள்ளணும். ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை ஆண்கள் எடுக்க வேண்டும். திருமணத்தில் தலைமைத்துவத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த திருமணத்தில் மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்கணும்னா, இப்போ பெண்கள் எல்லாம் நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ அவங்க போய் இப்போ நான் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவங்க இப்போ வந்து சொல்ல போகிறாங்க நாங்கள் தான் தீர்மானம் எடுக்கிறேன். அவங்க தீர்மானம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு கொள்கையை கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா அவங்களுக்கு கொடுத்த கொள்கை? அவங்க கீழ்ப்படிய வேண்டிய கொள்கை இதுதான். இயேசு சபையை எவ்வாறு அன்பு செலுத்தினாரோ அவ்வாறு கணவன்மார் மனைவிமார்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். இயேசு எப்படி அவர் சபைக்கு அன்பு செலுத்தினார்? எப்படி சபைக்கு அன்பு செலுத்தினார் சொல்லுங்க? எப்படி இயேசு சபைக்கு அன்பு செலுத்தினார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் சபைக்காக மரித்தார், தன் வாழ்க்கையை கொடுத்தார். அர்ப்பணிப்பு. அப்ப தலைமைத்துவம் நாங்கள் கொடுக்கிறது அர்ப்பணிப்பான, அதாவது என் மனைவிக்காக நான் என்னையே அர்ப்பணிப்பேன் என்ற இடத்துல இருந்து தான் நான் தலைமைத்துவம் கொடுக்கிறது. விளங்குதா? அதனால ஒரு நாளும் இதை பிழையா பாவிக்க முடியாது. தன்னலம் சுயநலத்துக்காக எங்களுக்கு இதை பாவிக்க முடியாது. ஏனென்றால் இதில் ஆண்டவர் கொள்கை கொடுத்திருக்கிறார். கொள்கை வந்து நீ உன் வாழ்க்கையை உன் மனைவிக்காக கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கை ஆண்டவர் கொடுத்தபடியினால் நான் தீர்மானம் எடுக்கும் பொழுது என் மனைவியின் நன்மையை கருதி, என் பிள்ளைகளின் நன்மையை கருதி, என் குடும்பத்தின் நன்மையை கருதிதான் நான் எந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறது. என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, என்னுடைய தேவைகளை பூர்த்தி சொல்வதற்காக அல்ல. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். திருமணத்தில் பாருங்க இவ்வளவு அழகா ஆண்டவர் செய்திருக்காரு. ஆணுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்துட்டு ஆணுக்கு சொல்றார், நீ உன் வாழ்க்கையை இயேசு எப்படி தன்னுடைய சபைக்காக கொடுத்தாரோ அதே மாதிரி திருமணத்திலையும் நீ உன் வாழ்க்கையை உன் மனைவிக்காக உன் பிள்ளைகளுக்காக நீ கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அந்த இடத்துல அந்த தலைமைத்துவம் நாங்கள் கொடுத்தோம்டா எங்களுக்கு ஒரு நாளும் பிழைக்காது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதுமே சிந்திப்பது மற்றவர்களை குறித்து, என்னை குறித்து நான் சிந்திக்கப் போவதில்லை. இதுதான் ஆண்டவருடைய மாதிரி. திருமணத்துக்காக ஆண்டவர் கொடுத்த மாதிரி பாருங்க, இவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. ரைட்? ஒரு உண்மை கதை. ஒரு கிறிஸ்தவ தலைவர், மிகப்பெரிய தலைவர், மிக பிரசித்தமான உலக மட்டத்தில் தலைமைத்துவம் கொடுக்குற ஒரு நபர், உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கிற, அமெரிக்காவில் யூனிவர்சிட்டியில் படிப்பிச்சு அவர் லெக்சராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் ஒரு காலத்தில் அவருடைய ஊழியத்தை முழுமையாக கைவிடுறார். கைவிட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் நீங்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களோட எதிர்காலம், இந்த வரப்போகிற அடுத்த காலம்தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் உயர்வான இடங்களுக்கு செல்ல வேண்டிய நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களில் ஏன் உங்களோட ஊழியத்தை விட்டு கொடுக்குறீங்க, ஏன் உங்களோட ஊழியத்தை நீங்கள் நிப்பாட்டுறீங்கன்ற கேள்வி கேட்டோன்னு அவர் சொன்னார், என்னுடைய மனைவியின் சுகீனம் காரணமாக நான் என் மனைவியை பார்ப்பதற்காக ஊழியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வீட்டில் இருக்க போகிறேன்.
அவருடைய நண்பர் ஒரு ஆள் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட சொன்னார், உங்களோட மனைவிக்கு மனநோய் இருக்குது, உங்களோட மனைவிக்கு மனநோய் இருக்கிறபடியா நீங்கள் யாருன்னு கூட உங்களோட மனைவிக்கு தெரியாது. அவருக்கு இப்போ அவட கணவன் இவர் தானு தெரியாது. அவரும் வேறு யாரோ ஒரு நபர் ரெண்டு கத்தி பேசி திட்டி மிக கடினமாக கொடுக்கல் வாங்கல் செய்கிறார் மனைவி கணவருக்கு மனநோய் நிமித்தம். அப்போ இந்த நண்பர் வந்து சொல்கிறார், அவக்கே உங்களை யாருன்னு தெரியாமல் இருக்கக்குள்ள நீங்கள் உங்களோட நேரத்தை உங்களுக்கு ஏழுந்தானே இன்னொரு ஆளை பிடிச்சி இதை விட நல்லா அழகாக பார்த்து கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்காங்க தானே, அவங்களுக்கு காசு கொடுக்குறது உங்களுக்கு காசு இருக்கு தானே, அப்படி ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு ஏன் நீங்கள் போய் உங்களோட ஊழியத்தில் ஆண்டவர் வச்சிருக்க இந்த பெரிய ஊழியத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவளுக்கு யாரென்று என்ன தெரிய இருந்தாலும் எனக்கு தெரியும் அவள் யாரென்று. அவளுக்கு என்ன தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும் அவள் யாரென்று. நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு வாழ்க்கை. திருமணம்ன்றது இதுதான் திருமணம். இந்த திருமணத்தை நாங்கள் எப்படி செய்கிறது, எப்படி இந்த திருமணத்தை செய்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கண்டா, முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுக்கு இதை செய்ய முடியாது எங்களோட வல்லமையால். ஆனால் 21ஆம் வசனத்துக்கு வர்றதுக்கு முதல்ல 18ஆம் வசனம் யாராவது பைபிளில் இருந்தாண்டா எடுத்து வாசிங்க. 18ஆம் வசனம் பாருங்கள். இந்த 18ஆம் வசனத்தில் சொன்ன விஷயம்தான் எங்களுக்கு இந்த திருமணத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான முக்கியமான விஷயமா இருக்குது. இருக்கா பைபிள் யார்ட்டையாவது? மதுபானம் குடித்து வெறி கொள்ள வேண்டாம், அது சீர்கேடுக்காகவே வழிநடத்தும், மாறாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். 18ஆம் வசனம். நினைவிற்கு உங்களுக்கு நான் இதை பற்றி பேசினேன். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்றதின் அர்த்தம் என்னன்னு நான் உங்களுக்கு பேசினேன் அன்றைக்கு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாட்டி இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் சாத்தியமல்ல. ஆண்டவர் சொல்லுகிற திருமண வாழ்க்கை எங்களுக்கு வாழ முடியாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு வாழ்க்கைக்கு அவ்வாறு வாழ முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய நற்செய்தியை என் இருதயத்துக்கு கொண்டு வந்து, இயேசு எவ்வாறு சபைக்கு அன்பு செலுத்தினாரோ, இயேசு எவ்வாறு சபைக்காக தன்னை கொடுத்தாரோ, இயேசு எவ்வாறு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் என்ற சத்தியம் பரிசுத்த ஆவியினால் என் இருதயத்தில் செயல்பட்டு என்னை மாற்றக்கூடிய ஒரே வழி அதுதான். அப்படி நான் மாறாவிட்டால் எனக்கு ஒரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருமணத்தை எனக்கு செய்ய முடியாது. மனைவிமாருக்கு கணவர்களை கௌரவப்படுத்த, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்க அவர்களால் முடியாது. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியின் ஊடாக அவர்கள் இருதயத்தில் செயல்படுகிற பொழுது அந்த செயல்பட்டின் காரணத்தின் இயேசுக்கு எவ்வாறு கௌரவத்தை செலுத்துகிறார்களோ அவ்வாறு கணவன்மார்களுக்கும் கௌரவத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். மனைவிமார் நான் சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட கணவன் உங்களுக்கு மாற்றக்கூடிய மிக முக்கியமான டூல், ஆயுதம், கௌரவம். கணவர் மாறுவணுமா? திட்டி அவரை கீழே போட்டு அவரை இல்லாமாக்கி ஒரு நாள் அவர் மாற போகிறது இல்லை. கௌரவப்படுத்துங்க, கட்டாயம் மாறுவார், கட்டாயம் மாறுவார். ஆனால் நீங்கள் கணப்பேர் உங்களோட இருதயத்துக்குள்ளே சொல்கிறீங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன மனசனை தெரிஞ்சாரா நீங்கள் இந்த வசனம் எனக்கு சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ரைட்? நான் ப்ராஃபட் அல்ல, ஆனாலும் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இதுதான். பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தில் செயல்பட வேண்டும். நற்செய்தி உங்கள் இருதயத்தில் செயல்பட வேண்டும். செயல்படுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த கௌரவத்தை உங்கள் கணவனுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனூடாகத்தான் மாற்றம் வரப்போகிறது. திருமணத்துக்கு தேவை என்ன? பரிசுத்த ஆவி, நற்செய்தி. பரிசுத்த ஆவி, நற்செய்தி. 2 இருதயங்களுக்குள் பரிசுத்த ஆவியினூடாக நற்செய்தி புதுப்பட அந்த உறவுக்குள்ள நாங்கள் நினைக்காத ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு
கௌரவம் அவர்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுதான் திருமணத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரே விஷயமாக இருக்கிறது. விளங்குதா? இப்போ நான் சொன்ன போல் ஆழமாக போகிறதுக்கு எனக்கு நேரம் இருக்கல. ஆனால் மேலால் உங்களை கொண்டு போன வார்த்தைகளில் காட்பதற்காக திருமணம் என்றது ஆண்டவர் என்ன வச்சிருக்கார் என்பதை காண்பிப்பதற்காக. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற திருமணம். சபை, புதிய வாழ்க்கை முறையில் எங்களுடைய திருமணமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான திருமணமாக இருக்கணும். சபைக்குள் இருக்கிற எங்கள் திருமணங்கள் மற்றவர்களை முன்மாதிரியான ஒரு திருமணம் எங்களுக்குள்ள இருக்கணும். திருமணம் பெற்றுக்கொள்றதல்ல, திருமணம் கொடுக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்களை மற்ற நபருக்கு, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நபரில் இருக்கிற the best comes out of the person when you give your best. உங்களுடைய மிகச்சிறந்ததை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த நபரில் இருக்கிற மிகச்சிறந்தது உங்களுக்கு கிடைக்க போகுது. That's marriage. அதான் திருமணம். கொடுக்க தயாரா? கொடுக்க முடியுமா? கஷ்டம், கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களே மாதிரி திருமணம் முடிச்ச ஒரு நபர், எனக்கு தெரியும் இது லேஸ் இல்லை. ஆனால் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கொடுங்க, கொடுங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு அந்த நபரில் அந்த பெறக்கூடிய நல்ல காரியம் கிடைக்கக்கூடிய. நாங்கள்லாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. வாலிபர்களே, நான் உங்களுக்கு மிகவும் தெளிவாக இந்த நாளில் திருமணம் என்னதென்பதை குறித்து மிக தெளிவான ஒரு சித்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் திருமணத்துக்கு செல்லாவிட்டாலும் உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு சிறந்த கணவராக மாற வேண்டுமென்றால், ஒரு நல்ல மனைவியாக திருமணத்துக்குள் செல்ல வேண்டுமென்றால், நான் சொல்லவில்லை சர்வ சம்பூர்ணமான நபராக மாறுவதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஒரு நாள் ஜபிக்கிற பொழுது ஜபத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற நபரை என் வாழ்க்கைக்கு கொண்டு வருங்கள் என்று நான் சொல்லும் பொழுது எனக்கு ஆண்டவர் பேசியதை நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மகளை நான் உனக்கு கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் நீ தயாரா என் மகளை சரியாக அவளை பத்திரமாக அழகாக அவளுக்கு நான் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு அவளை கொண்டு செல்வதற்கு நீ தயாரா என்ற கேள்வியை கேட்டார். அன்றைய காலையில் நான் சொன்ன, ஆண்டவரே நான் தயாரில்லை, நான் சுயநலவாதி, நான் யோசிக்கிறது எனக்கு அன்பு செலுத்த ஒரு நபரை தாங்கன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நபரை நான் ஆரம்பிக்கலை, நான் அங்கெல்லாம் தேடினது. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 வருஷம் போச்சு நான் இன்றைக்கு திருமணம் முடிச்சிருக்கிற மனைவியை காண்றதுக்கு. அந்த 4 வருஷ காலம் என் வாழ்க்கையில் என்னை மாற்ற வைத்த காலங்கள், என்னை மாற்ற வைத்த காலங்கள். அது லேசான காலம் அல்ல. அதில் பல மாற்றங்களை என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியதாக இருந்தது. சுயநலமான பல காரியங்களை கைவிட வேண்டியதாக இருந்தது. அதற்கு பின்புதான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திய நபரை என் வாழ்க்கை கொண்டு வந்தார். லெட் மீ சே திஸ், ஓகே? நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க வாலிபர்கள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. யூனோ, கிறிஸ்தவர் என்ற விதத்தில் உங்களுக்கு இன்னொரு கிறிஸ்தவரை திருமணம் முடிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் ஆண்டவர் கொண்டு வருவார். எத்தனை பேர் பிடிச்சுக்கொண்டீங்க? திருமணத்தில் உங்களுக்கு எல்லா கிறிஸ்தவரையும் திருமணம் முடிக்க முடியும், அதுதான் கொள்கை, லேசு. ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு நபரை உங்கள் வாழ்க்கைக்கு அவர் கொண்டு வருவார். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நான் சொல்றது விளங்குதா? அப்ப இந்த நாட்கள்ல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது யாரு அந்த நபர்ன்றது இல்ல, யாரு இந்த நபர் என்பதைத்தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பிடிச்சுக்கொண்டீங்களா? யார் அந்த நபர் என்றதை தேடிட்டு போவானாம், யார் இந்த நபர் என்றதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாமலே ஒரு நாள் கதவு துறக்கப்படும், சரியான நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். Because it's God's will. ஆண்டவருடைய சித்தமே நீங்க தனியா இருப்பதல்ல, உங்களுக்கு சரியான துணையை கொண்டு வருவது ஆண்டவருடைய சித்தம்.
but He will do it at the time when you're ready. You will be receiving a person who is also being ready for you. Right? திருமணம் முடிச்சவர்கள் நான் உங்களுக்கு சொல்றது கேளுங்க. இல்லை யாராவது ஒருவர் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா புலியான நபர் நான் திருமணம் முடிச்சுட்டேன், அந்த சிந்தனை பிழை. ஏண்டா நீங்க அந்த நபர்ல வர வேண்டிய மாற்றத்தை யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே ஒழிய உங்களை நீங்க மாற்றத்துக்கு நீங்க ஒரு விதமான யோசனை உங்களுக்குள்ள இல்லை. So don't try to fix the other person. Allow the Holy Spirit to fix you. அடுத்த நபரை நான் எப்படி மாற்றுறது என்ற சிந்தனையை கொஞ்சம் காலத்துக்கு கைவிட்டுட்டு, ஆண்டவரே என்ன மாற்றுங்க, என் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே என்று நீங்க உங்களுக்கு இடம் கொடுத்தீங்கண்டா, your marriage will become beautiful. அழகான ஒரு திருமணமா அந்த திருமணம் மாறிடும். அர்ப்பணிக்கிறீங்களா இந்த காலையில? அவருடைய திருமண திட்டத்துக்குள்ள வர அர்ப்பணிக்கிறீங்களா உங்களே? Shall we pray? நாங்கள் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, மிக தெளிவாக உங்கள் சபைக்கு திருமணத்தின் வடிவமைப்பு என்ன என்பதை, திருமணத்தின் மாதிரி என்ன என்பதை, திருமணத்தின் அர்த்தம் என்ன என்பதை, திருமணத்தை எவ்வாறு நீர் வடிவமைச்சீர் என்ற இந்த வார்த்தைகளின் ஊடாக அதன் நோக்கம், அதை எவ்வாறு செயல்படுத்துகிற என்ற காரியங்களை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இப்பொழுது ஆண்டவரே, அந்த திருமணத்துக்குள் ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த திருமண வாழ்க்கைக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். திருமணம் முடித்தவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களது வாழ்க்கையில் மற்ற நபரை எவ்வாறு மாற்றுவது என்ற சிந்தனையில் இருந்து எனக்குள் வர வேண்டிய மாற்றங்கள் என்னவென்று உங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த நற்செய்தியை தியானித்து அந்த நற்செய்தி நபராக மாறுவதற்கு அவர்களுக்கு உங்கள் கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வாலிபர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளோடு இருந்து தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவை போல் மாற்றம் அவர்களது வாழ்க்கைகளில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உமது சாயலாக மாறுவதற்கு கிருபை கொடும். தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். உம் கிருபை அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிற கிழமை ஆண்டவரே ஒரு வெற்றிகரமான கிழமையாக உம்மோடு பயணம் செல்ல, உங்களோடு இருக்கிற ஆண்டவரே உறவு இன்னும் அதிகரித்து ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை கௌரவிக்கிற நபர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபையை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது பிதாவின் அன்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடு இன்றும் என்றும் இருக்க கடவதாவது. ஆமென்.